நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே, என்னை விட்டு நீங்காதிருப்பதும் ஏனோ தெய்வீக அன்பால் தானோ, தெய்வீக அன்பால் தானோ. நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே, என்னை விட்டு நீங்காதிருப்பதும் ஏனோ தெய்வீக அன்பால் தானோ, தெய்வீக அன்பால் தானோ. தொடக்க நூல் 28வது அதிகாரம் 15வது இறை வசனத்தில் இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். யாக்கோபிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதே போல நோவாவோடு இருந்தார் ஆண்டவர், ஆபிரகாமோடு இருந்தார், யாக்கோபோடு இருந்தார், ஈசாக்கோடு இருந்தார், அவரை வழிநடத்தினார். சொல்லும் ஆண்டவரே, நாங்களும் துன்பத்தில் இருக்கிறோம், துயரத்தில் இருக்கிறோம், குறிப்பாக இந்த தவ காலத்திலே பல நேரங்களில் பாவத்திலே வீழ்ந்து கிடக்கிறோம். நீங்க இருங்க ஆண்டவரே, அது எனக்கு போதும், என்னால் புனித வாழ்வு வாழ முடியும். செபிப்போமா? ஒருவர் மட்டும் இயேசுவே, என்னை விட்டு நீங்காதிருப்பது ஏனோ தெய்வீக அன்பால் தானோ, தெய்வீக அன்பால் தானோ. என் அன்பு சகோதரனே, சகோதரி, ஆண்டவர் இயேசு அந்த அப்பத்தை கொடுத்த பிற்பாடு எல்லோரும் இந்த மனிதனுடைய உடலை நாம் எவ்வாறு உண்பது, இது நமக்கு சரிவராது என்று சொல்லி எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராக சென்று விடுகிறார்கள். இயேசு சீடர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போய் விடுகிறீர்களா? உடனே பேதுரு சொல்றார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்திலே போவோம்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தானே உள்ளன என்று சொன்னார். ஆண்டவரிடம் வாழ்வு இருக்கிறது. இதோ ஆண்டவர் தான் நமக்கு வாழ்வு, ஆண்டவர் தான் நமக்கு பாதை, அவர்தான் நம் வாழ்விற்கு விளக்கு. அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் துதிப்போமா? ஆண்டவரே, நீங்க தான் எல்லாம். பாடுவோமா? எந்த மேனி தழுவிய இளந்தென்றல் சொந்த தாய் கடலோடு கலந்த பின்னும், எந்த மேனி தழுவிய இளந்தென்றல் சொந்த தாய் கடலோடு கலந்த பின்னும், எந்த பாதையில் விளக்காய் பகலவனும் வந்த காரிருள் மாயையால் பிரிந்த பின்னும், நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே, என்னை விட்டு நீங்காதிருப்பது ஏனோ தெய்வீக அன்பால் தானோ, தெய்வீக அன்பால் தானோ. நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே,